வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் நாள் உலக முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூட மதுரையிலே அம்மா திடலில் பாண்டிக்கோவில் அருகே ஜூன் மாதம் 22ஆம் தேதி இன்னும் 3 நாட்களே உள்ளன. 4வது நாள் முருக பக்தர்கள் எல்லாம், அதுவும் உலக அளவிலே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்ற அரோகரா கோஷங்களுடன் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் ஒன்று கூடி முருகனுடைய கவச்சமான கந்த சஷ்டி கவச்சத்தை இங்கே பாட இருக்கின்றார்கள். முருகனுடைய பக்தர்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூட இதோ நடைபெறுகின்றது உலக முருக பக்தர்கள் மாநாடு. வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி உலக அளவிலே இருக்கக்கூடிய முருக பக்தர்களை எல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய அளவிலும் தமிழ் கடவுளான முருகனை நாம் நம்மளுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலே வழிபாடு செய்வதற்கான வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலே முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று திரளக்கூடிய ஒரு நாள்தான் வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் நாள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் அம்மன் திடல் முருக பக்தர்களை எல்லாம் ஒன்றிணைக்க காத்து கொண்டிருக்கிறது. முருக பக்தர்களே ஒன்று கூடுவோம். முருகனுடைய அரோகரா கோஷத்திலே நாம் நம்மை மறந்து முருகனுடைய அருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாடி அந்த கவச்சத்திலே கோருகின்ற வகையிலே நமக்கு முருகனுடைய அருள் நம் தேக ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் கொடுத்து நாம் பாரம்பரியத்தையும் காப்பதாக அமையட்டும். அந்த வகையிலே 5 லட்சம் முருக பக்தர்கள் ஒன்று கூடி இந்த கவச்சத்தை பாடப்போகின்றார்கள். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு அரோகரா என்று நாமும் அங்கே அரோகரா கோஷத்துடன் முருகனுடைய அருளை பெறுவதற்காக ஒன்று கூடுவோம். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருக பக்தர்கள் மாநாடு வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஒன்றுபடுவோம், முருகனின் அருள் பெறுவோம்.